السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المسلمون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. وقال نبينا صلى الله عليه وسلم: استوصوا بالنساء خيرا فإنهن عندكم أوان واستحللتم فروجهن بكلمة الله وأخذتموهن بأمانة الله أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நரகத்தின் விடுதலையும் நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபா தினம். இன்றைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே, விடைபெறும் ஹஜ்ஜிலே, இதே போன்ற அரஃபா தினம், இதற்கு அடுத்த பெருநாள் ஐயாமுத் தஸ்ரீக்குடைய சில நாட்கள், இந்த மாதிரியான நாட்களில் அவர்கள் நிகழ்த்திய உரைகளை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. மிகவும் முக்கியமான விஷயங்களை அந்த உரைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே தங்களுடைய இறுதி உரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பல்வேறு விஷயங்களிலிருந்து நம்முடைய சமகாலத்திற்கு தேவைப்படக்கூடிய சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்காக விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, இப்பொழுது நாம் இங்கே பேசக்கூடிய இந்த செய்தி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு செய்தியை யார் பேசுகிறார்கள் என்பதை பொறுத்து முக்கியத்துவம் உண்டு. அந்த செய்திக்கு எங்கே பேசுகிறார்கள் என்பதை பொறுத்து முக்கியத்துவம் உண்டு. எப்பொழுது பேசுகிறார்கள் என்பதை பொறுத்து முக்கியத்துவம் உண்டு. சர்வதேச தலைவர்கள் பேசின விஷயம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் உண்டு. அது எங்கே அப்படின்னு சொன்னால், பார்லிமெண்ட்டில் நிகழ்த்தின உரை அல்லது ஐநா சபையில் நிகழ்த்திய உரை அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ ஒரு செய்திக்கு அது எங்கே, எப்பொழுது, யாரால் நிகழ்த்தப்பட்டது, சொல்லப்பட்டது என்பதை வைத்து அதற்கென்று ஒரு முக்கியத்துவமும் முதன்மையும் கிடைக்கும். அந்த வகையிலே அரஃபாவுடைய உரையில் அல்லது அந்த இறுதி உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திக்கு பல்வேறு வகைகளில் மரியாதையும் முக்கியத்துவம் இருக்கிறது. அதை சொன்னவர்கள் யார், நிகழ்த்தியவர்கள் யார்? மனித தலைவர், இறைத்தூதர், இறைத்தூதர்களுக்கெல்லாம் முதன்மையாக திகழக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அவங்க சொன்ன செய்தி அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. எப்பொழுது நிகழ்த்தப்பெற்றது? காலங்களில் மிகச்சிறந்த ஒரு காலத்தில், துல்ஹஜ் மாதம் 9, 10, அதற்கு பிறகு வரக்கூடிய 2-3 நாட்கள், அந்த காலகட்டங்களில் நிகழ்த்தப்பெற்றது. எங்கே நிகழ்த்தப்பெற்றது? அரஃபா, முஸ்தலிஃபா, மீனா போன்ற சர்வதேச மக்கள் குழுமக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இது நிகழ்த்தப்பெற்றது. அப்போ இந்த மாதிரியான கூறுகளை எல்லாம் சேர்த்து மொத்தமாக வைத்து பார்க்கும்போது இறுதி உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நிகழ்த்திய அந்த உரைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரை நிகழ்த்திய போது ஆடியன்ஸாக அங்கே யார் இருந்தாங்க? முன்னிலையாளர்களாக யார் இருந்தார்கள்? 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. கிட்டத்தட்ட 23 ஆண்டு கால உழைப்பினுடைய பலனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் கண்ட நேரத்தில் அவர்கள் நிகழ்த்திய உரை. அப்படி ஒரு கூட்டத்தை அதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை, அதற்கு பிறகும் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டத்திற்கு முன்னால் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய உரை அது. அது மட்டுமல்ல, அந்த உரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை கேட்டு அதற்கு பிறகு சஹாபாக்களில் சிலர் அவரவர்களுடைய வாகனம் எந்த திசையை நோக்கி நின்றதோ அந்த திசைக்கே அவர்கள் பயணப்பட்டு விட்டார்கள், அந்த திசைக்கே அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் சேர்த்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகளை உலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப அதனால அவங்க உலகம் முழுக்க அன்றைக்கு அந்த உரைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் பல பாகங்களுக்கு சென்று அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட மிக முக்கியமான காலகட்டத்தில் சூழலில் நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைதான் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை என்பது அந்த உரையின் மகத்துவத்திற்கும் முக்கியத்துவத்திற்கும் ஒரு முக்கியமான சான்றாக திகழ்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையில் பல விஷயங்களை குறிப்பிட்டார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் நமக்கு தேவைப்படக்கூடிய சில செய்திகளை மாத்திரம் இங்கே நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதிகப்படியாக 5 நாட்கள், அந்த 5 நாட்களில் எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சடைவடையக்கூடிய வகையில் பேச மாட்டார்கள், அப்போ சுருக்கமாக தான் சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட தலைப்புச் செய்திகளை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்று மிக முக்கியமானது, ஈமானிய சகோதரத்துவத்தை முஸ்லிம்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடியுங்கள், அல்லாஹ்வுக்காக சகோதர முஸ்லிமை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை வாய்ந்தவர்களாக நீங்கள் இருங்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்துப்பட சில செய்திகளை சொன்னார்கள். இதற்கு எதிரான செயல்களில் நீங்கள் ஒருபோதும் ஈடுபட்டு விடாதீர்கள் என்கின்ற எச்சரிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விடுத்தார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் கிடையாது, உதிர சகோதரர்கள் கிடையாது, இரத்த உறவினர்கள் கிடையாது, மாறாக ஈமானிய சொந்தத்தால் பிணைக்கப்பட்டவர்கள். ஈமான் என்பது உலக முஸ்லிம்களை இணைக்கக்கூடிய ஒரு கயிறு, இணைக்கக்கூடிய ஒரு கயிறு, அது அருந்து விடாத ஒரு கயிறு, பலமான ஒரு கயிறு. மற்ற உறவுகள் எல்லாம், மற்ற கயிறுகள் எல்லாம் அருந்து போகலாம், ஆனால் ஈமானிய அந்த கயிறு என்பது ஒருபோதும் பலவீனப்பட்டு விடக்கூடாது, அருந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தங்களுடைய உரையில் குறிப்பிட்டார்கள். இன்ன குல்ல முஸ்லிமின் அகுன் லில் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் சகோதர முஸ்லிமுக்கு அவர் உடன் பிறந்தவராக இருக்கிறார். மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். எனவே ஃபலா யஹில்லு லி இம்ரைஇன் மின் அஹீஹி இல்லா மா அதாஹு அன் தீபி நஃப்ஸின் மின்ஹு. எனவே ஒரு முஸ்லிம் சகோதரர் மனமுவந்து எதை தருகிறாரோ அதுதான் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹலால் ஆகும். அவருடைய மனதை வேதனைப்படுத்திவிட்டு ஒன்றை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றால் அல்லது அவரிடத்திலிருந்து அபகரித்துக் கொண்டால் அது ஹலால் ஆகாது. எனவே பல ததுலிமுன் அன்புசக்கும், சகோதர முஸ்லிம்களுக்கு அநீதி இழைத்து, சகோதர முஸ்லிம்களுக்கு துன்பம் கொடுத்து, சகோதர முஸ்லிம்களை அவமதித்து உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்ன விஷயம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியில் இன்னொன்று, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் அலைக்கும் ஹராமுன் கை ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ், இது எந்த நாள் தெரியுமான்னு கேட்டாங்க. இது என்ன நாள் தெரியுமான்னு கேட்டாங்க.
அரஃபா நாளில் நின்று கேட்டாங்க, இது என்ன நாள் தெரியுமா? சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வஹியோடு தொடர்புடையவங்க, புதுசாக ஒரு செய்தியை சொல்லலாங்கிறதுக்காக தெரிஞ்ச விஷயத்தை கூட சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருக்காங்க. மறுபடியும் கேட்டாங்க, இது என்ன மாதம் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கு பதில் சொல்லலை. மூணாவது கேட்டாங்க, இது என்ன ஊர் தெரியுமான்னு கேட்டாங்க. ஐயோ வலதிக்கும் ஹாதா, இது என்ன ஊர் தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு மக்கான்னு தெரியாதா? மக்காவில் அரஃபா பகுதி இருக்குன்னு தெரியாதா அவங்களுக்கு? அது துல்ஹஜ் மாதம் தெரியாதா? அரஃபா நாள் உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் வஹியோடு தொடர்புடையவர்கள் வேறு செய்தியை சொல்லக்கூடும் என்பதற்காக அவர்கள் பதில் சொல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபா இல்லையா என்று கேட்டார்கள். ஆமா. இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? ஆமா, துல்ஹஜ் மாதம். இது அல்லாஹ் புனிதமாக்கிய மக்கா நகரம் இல்லையா? ஆமா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி இந்த புனிதமான மக்கா நகரத்தில், புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்தில், புனிதமான இந்த அரஃபா நாள் புனிதமானதோ அதுபோல மூமின்களே, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய மானங்களும் உங்களுக்கு புனிதமானவை. அதை நீங்க ஒருபோதும் அதில் அத்துமீறி விடாதீர்கள். சகோதர முஸ்லிமுடைய உயிர் உங்களுக்கு புனிதமானது. அநியாயமாக அந்த உயிர் பறிபோவதற்கு காரணமாகி விடாதீர்கள். அநியாயமாக ஒரு ரத்தம் சென்றுவதற்கு காரணமாகி விடாதீர்கள். சகோதர முஸ்லிமினுடைய செல்வம் புனிதமானது, உங்களுக்கு அது ஹராமு. அவருடைய மனமு வந்து அவர் தருவதை தவிர அவர் எதையும் நீங்கள் தொட்டு விடாதீர்கள், அபகரித்து விடாதீர்கள், ஏமாற்றி விடாதீர்கள், நீங்கள் அதிகப்படியாக எடுத்து விடாதீர்கள், அவரை ஏமாற்றிடாதீர்கள். அதே போல அராலக்கும் உங்களுடைய மானங்களும் சொன்னாங்க. எந்த முஸ்லிமையும் நீங்கள் மானபங்கப்படுத்தி விடாதீர்கள், ஏசி விடாதீர்கள், திட்டி விடாதீர்கள், புறம் பேசி விடாதீர்கள், கோல் சொல்லி விடாதீர்கள், அடுத்தவங்களுக்கு தப்பு பேசாதீர்கள் சகோதரரை பற்றி. ஏனென்றால் உயிர்களும் செல்வம் உடைமைகளும் மான மரியாதையும் உங்களுக்கு புனிதமானவை. எப்படி இந்த நாள் புனிதமானதோ, இந்த மாதம் புனிதமானதோ, இந்த இடம் புனிதமானதோ அதுபோல என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு செய்தியை சொன்னாங்க, இதை நீங்க எதுவரைக்கும் கடைபிடிக்கணும்னு சொன்னா, இலா அன் தல்கவ் ரப்பக்கும், உங்களுடைய ரப்ப சந்திக்கிற வரைக்கும் நீங்க இதே நிலைமையில் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா பயஸ்அலக்கும் அன் அமாலிக்கும், அப்பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொன்னாங்க, அலா லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யத்ரிபு பாதுக்கும் ரிகாப பாதி, எனக்கு பின்னால் ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்ளக்கூடிய காபிர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் சொன்னாங்க. எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்ளக்கூடிய, ஒருவர் மற்றவரை கொலை செய்யக்கூடிய காபிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார். அப்போ சகோதர ஈமானிய சகோதரத்துவத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த செய்தியில சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்து இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில் குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம், பலவீனமானவர்களுடைய பக்கம் நீங்கள் எப்போதும் நில்லுங்கள்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, யார் ரொம்ப சத்தமா பேசுவோனா அவன் பக்கத்தில் போய் சேர்ந்து பேசுறது, யார் கொஞ்சம் வெயிட்டான ஆளோ அவருக்கே ஜால்ரா அடிக்கிறது, அவர் கூடவே நின்று பேசுறது, அவருக்கே தாளம் போடுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க. பலவீனமானவர்களுடைய பக்கம் நின்று பாருங்கள், நில்லுங்கள். அதுதான் சத்தியத்திற்கு நீங்கள் துணை போவது. பாதிக்கப்படக்கூடியவர்களை பக்கம் நீங்கள் எப்போதும் நின்று பழகுங்கள் சொல்லி தந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தோழர்களே, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நிற்பது, பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கத்தில் நிற்பது என்பது அல்லாஹ் நமக்கு வரையறுத்து கொடுத்த மார்க்கத்தின் ஒரு முக்கியமான அம்சம். ஏன் அப்படின்னு சொன்னா, பலவீனமானவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சமூகத்தில் ஒரு ஆள், சமூகம் என்கின்ற கட்டடத்தில் அவர் ஒரு செங்கல். ஒரு செங்கல் ஒரு கட்டடத்தில் பலவீனமாக இருந்து உடஞ்சிருந்துன்னு சொன்னா அந்த கட்டடம் கீழே ஒன்றாது. அப்படி ஒவ்வொரு பலவீனமானவர்கள் நிறைய பேர் இஸ்லாமிய சமூகம் என்கின்ற கட்டடத்தில் இருந்தால் ஒட்டுமொத்த சேதாரம் யாருக்கு? அந்த தனி மனிதர்களுக்கா, சமூகத்துக்கா? சமூகத்துக்கு தான். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க சொன்னாங்க. எப்போதும் நீங்கள் பலவீனமானவர்களுடைய பக்கமே நின்று பாருங்கள், நின்று கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பலவீனமானவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு நபரை சுட்டி காட்டினார்கள். அந்த ஒரு நபர் தான் பெண் சமுதாயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இஸ்தௌசு பின்னிசாஇ ஹைரன். பெண்கள் விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹுன்ன அவானின் இன்தக்கும், அவர்கள் உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறார்கள். குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு நீங்கள் தலைவர் என்றால் உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழே அவர்கள் இருக்கிறார்கள். ஃபஇன்னக்கும் அகத்துமூஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அமானிதமாக நீங்கள் அந்த பெண்களின் கரத்தை பிடித்திருக்கிறீர்கள். அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்க, அவங்க உங்களுடைய அமானிதம், அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்த அமானிதம், மறந்துடாதீங்க. அவங்கள்ட்ட நல்ல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தையால் அவர்களுடைய அந்தரங்கத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பெண்ணுடைய அந்தரங்கம் என்பது மிகவும் மரியாதைக்குரியது. அல்லாஹ்வினுடைய அனுமதியின் பேரில் அந்த அனுமதி, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு திருமணத்தின் மூலமாக. அல்லாஹ் சொல்றான், நீங்க கல்யாணம் முடிச்சுக்கணுங்கிற ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த வார்த்தையால பெண்களின் அந்தரங்கத்தை அனுபவிப்பதற்கு நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இதனாலேயே நீங்கள் அத்துமீறி விடாதீர்கள். அவர்களை நீங்கள் சங்கடப்படுத்தி விடாதீர்கள். அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பொறுப்பை சுமத்தி அவர்களை பலவீனப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள். அருமையான தோழர்களே, இது ஒரு உதாரணத்திற்குத்தான் பெண்களை சொன்னார்கள். இதுபோல சமூகத்தில் எளிமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சமூகத்தில் பலவீனமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பணியாளர்கள் பலவீனமானவர்கள், அடிமைகள் பலவீனமானவர்கள், ஒரு நாட்டில் சிறுபான்மைகள் பலவீனமானவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பலவீனமானவர்கள். பலவீனமானவர்களுடைய பக்கத்தில் எப்போதும் நில்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு முக்கியமான அறிவுரை. அதுவும் எந்த நேரத்தில் சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அறிவுரை. அதுபோல தோழர்களே, இந்த உரையில் அவர்கள் சுட்டிக்காட்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் மனித சமத்துவம். மனித சமத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக அந்த உரையில் சுட்டிக்காட்டினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அரபுகள் மொழி வெறி பிடிச்சாங்க. அரபு பேசுறவங்களுக்கு அரபியில் அரபின்னு சொல்லுவாங்க, அரபு மொழியில் அரபு பேசுறவங்களுக்கு அரபின்னு சொல்லுவாங்க. அந்த அரபுகள் அரபி பேசுறவங்களை அரபு சமூகத்தை அரபின்னு சொல்லுவாங்க. அவங்க அல்லாத மற்ற சமூகத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க அஜமின்னு சொல்லுவாங்க. அஜமின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? வாய் பேச முடியாத கால்நடைகள் இருக்குல்ல, அதுக்கு தான் அஜமாவாத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாய் பேச தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? அரபு பேசினா தான் பேச தெரிஞ்சவன், மற்ற மொழி பேசுகிறவனா பேசுகிறவனே கிடையாது, ஊமை போயிருக்காங்கிற அந்த அர்த்தம் அதுக்கு. அவ்வளவு மொழிவெறி பிடித்தவர்கள் அரபிகள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அப்படி பார்க்காத நீ. ஏற்றத்தாழ்வு என்பது இனத்தால் கிடையாது, நிறத்தால் கிடையாது, மொழியால் கிடையாது, தேசிய இனத்தால் கிடையாது, வேறு எதுவும் அளவுகள் கிடையாது. ஏற்றத்தாழ்வுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஏற்றத்தாழ்வு. என்ன? தக்குவா, இறையச்சம், பண்பாடு, அவருடைய மார்க்கப்பற்று. இதை வச்சு தான் ஒரு மனுஷனை ஏற்றத்தாழ்வு கற்பிக்கலாமே தவிர, அவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லலாமே தவிர, மற்றபடி இந்த நாட்டில் பிறந்தான், இந்த பாஸ்போர்ட் வச்சிருக்கிறான், இந்த மொழி பேசுறான் சொல்லவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டினார்கள். ரபியான தோழர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய ரப் ரட்சகன் ஒருவன், உங்களுடைய தந்தை ஒருவர். குல்லுக்கும் மின் ஆதம் குல்லுக்கும் லி ஆதம், நீங்கள் அனைவரும் ஆதமின் பிள்ளைகள். வ ஆதமு மின் துராப், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், அவருடைய மூலம் என்பது களிமண். மண்ணிலிருந்து பிறந்து வந்த சமூகம் உங்களுக்கு எதற்கு பெருமை? எதற்கு உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு? எல்லோரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் நபிகள் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ரமுக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் சிறந்தவங்க யாருன்னு சொன்னா, யார் இறைவனை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். சிறப்புக்கான ஸ்கேல் என்பது தக்குவா தான். அந்த அளவுகோல் படிதான் சிறந்தவங்களை தீர்மானிக்கணும். தவிர
மற்ற எதையும் வச்சு நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. லைசலி அரபியின் அல அஜமியின் ஃபதுலுன் இல்லா பித்தக்வா. அரபி அல்லாத மொழியை பேசக்கூடியவரை விட ஒரு அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அவர் அரபி பேசுறாருங்கிறதுனால அவர் சிறப்பு கிடையாது. குர்ஆனுடைய மொழியை தெரிஞ்சவருங்கிறதுனால அவருக்கு சிறப்பு கிடையாது. மாறாக எல்லா மொழியும் சமந்தான் சொன்னாங்க. தோழர்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அரபுகள்கிட்ட மொழி வெறி இருந்துச்சு, அதே போலத்தான் இனவெறி, நிறவெறி, தேசிய வெறி, சாதி வெறி எல்லாமே மனிதர்களை கூறுபடக்கூடியது, பாகுபடுத்தக்கூடியது. எல்லா விதமான வேற்றுமைகளிலிருந்தும் மனிதன் விலகி நிற்க வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக, மனிதர்களை சகோதரர்களாக, மனிதர்களை தன்னுடன் சக உயிராக பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டினாங்க. அதே போல தோழர்களை, அடுத்த ரசூலுல்லாஹ் முக்கியமாக சொன்ன விஷயத்தில் ஒன்று, நான் வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னாங்க. வட்டி ஹராம்ங்கிறது இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்தினாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரிபல் ஜாஹிலியத்தி மௌது, அறியாமை காலத்தில் நடைமுறையில் இருந்த வட்டி கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் கீழே போடப்பட்டு விட்டன. அவ்வளவு ரிபா அளவு ரிபானா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ஃபஇன்னஹு மௌதுஉன் குல்லுஹு தஹ்த கதமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தள்ளுபடி செய்யக்கூடிய முதலாவது வட்டி எது என்றால், என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுக்கு வர வேண்டிய வட்டி, அது அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். நம்ம யாரும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வட்டி கொடுக்க தேவையில்லை, நான் தள்ளுபடி செஞ்சிடறேன். அறியாமை காலத்தின் அத்தனை பண்புகளும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்பட்டு விட்டன. நபிகள் நாயகம் சொன்னார்கள். தோழர்களே, வட்டி என்பது மிதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அது மிதித்து சவட்டப்பட வேண்டிய விஷயம் அது. ஆனால் இன்னைக்கு நம்ம தலைக்கு மேலே அதுதான் உட்கார்ந்துருக்கு. வட்டி என்பது மிகப்பெரிய அநீதி. தமிழில் ஒரு வழக்கு சொல்லு ஒன்று உண்டு. அட்டிகை செய்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கினானா வட்டி கட்ட முடியாமல் அட்டிகையை விற்று வட்டி கட்டினானான்னு சொல்லுவாங்க. இதுதான் நிலைமை. வட்டிக்கு வாங்குறவனுடைய நிலைமை இதுதான். அதனால்தான் சீர்திருத்தவாதிகள் வட்டியை பற்றி சொல்லும் போது அது ஏழைகள் மீதான அடக்குமுறை என்று சொன்னார்கள். வட்டி என்பது ஒரு சமூக அநீதின்னு சொன்னாங்க. வாங்குறவனுக்கு வேணா அது கொண்டாட்டமா இருக்கலாம், கொடுக்கிறவங்களுக்கு அது பெரும் திண்டாட்டம். வட்டி என்பது அது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஒரு புற்றுநோய், கேன்சர். அது பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு போடும், கேன்சர் அது. அருமையான தோழர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வட்டியின் காரணமாகத்தான் வளர்ந்த நாடுகள், நம்மை போன்ற வளரக்கூடிய நாடுகள் மீது எதேச்சதிகாரத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம பொருளாதாரம் விஷயமாக ஒரு பாலிசி எடுக்கணும்னா, அந்த பாலிசி நமக்கு கடன் கொடுத்தவன் போட்டு கொடுத்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அந்த பாலிசி அதுக்கு மாற்றமாக இருந்தால் அந்த பாலிசி நாம் எடுக்க முடியாது. இந்தியா என்பது ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு. இங்கே வசிக்கக்கூடிய குடிமக்களுக்காக எந்த சட்டத்தையும் எடுப்பதற்கான, எந்த பாலிசி எடுப்பதற்கான உரிமை உள்ள ஆட்சியாளர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அதிகாரத்தை இந்த மக்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு கடன் கொடுத்த வளர்ந்த நாடுகள், IMF வச்சுக்கோங்க, அது போட்டு கொடுத்த நிபந்தனைகளுக்கு மீறாமல் தான் அந்த பாலிசி அமைய வேண்டும். அந்த மீற மாதிரி இருந்து என்று சொன்னால் அந்த பாலிசியை இந்திய ஆட்சியாளர்கள் எடுக்க முடியாது. ஒரு காலத்தில் மானியங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, மானியங்கள் ஃபுல்லாக ஏன் கட்டாச்சு? மானியங்கள் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது? அப்படின்னா மானியங்களை ஃபுல்லாக நீ கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? சர்வதேச நிதியம், IMF தான் சொல்லி கொடுத்து. அப்போ மானியம் என்பது இந்திய அரசு தன்னுடைய குடிமக்களுடைய நலனுக்காக கொடுக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த பாலிசியை கூட எடுக்க முடியாத அளவுக்கு கடன் கொடுத்தவன் நம்மளை வச்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய எதேச்சதிகாரம் தானே. அதனால்தான் வளர்ந்தவர்கள், வளரக்கூடியவர்கள் மீது திணிக்கக்கூடிய பேராபத்து இங்கே இருக்கிறது.
தோழர்களே, அதனால தான் நபி சொன்னாங்க, மிகப்பெரிய மோசம் வட்டி என்பது. நான் என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். ஜாகிலியத்தினுடைய பழக்கம்னு சொன்னாங்க. அதை ஜாகிலியத்தில் என்ன அர்த்தம்? மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மூட நம்பிக்கைகள் அனைத்தும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது அப்படின்னு நபி சொன்னாங்க. அருமையான தோழர்களே, முஸ்லீம்களுக்கும் மூட நம்பிக்கைக்கும் கொஞ்சம் கூட ஏழாம் பொருத்தம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஆனால் இன்னைக்கு இந்த சமூகத்தில் தான் மூட நம்பிக்கைகள் ஏராளமாக இருப்பதை பார்க்கிறோம். விதித்து சமட்டப்பட வேண்டிய, மண்ணுக்கு அடியிலே தோண்டி புதைக்கப்பட வேண்டிய எத்தனையோ அறிவியனங்களும் மூட நம்பிக்கைகளும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மூட நம்பிக்கைகள் அனைத்தும், ஜாகிலியா அனைத்தும் என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே போல தோழர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம், தயவு செய்து உட்பூசலுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உட்பூசல், நீங்கள் சமூகத்திலே பலமாக இருங்கள், உங்களுக்கு இடையிலே சிதிலத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உட்பூசலுக்கு நீங்கள் வழி கொடுத்து விடாதீர்கள், வழி அமைத்து கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க. அருமையான தோழர்கள், ஒரு சமூகத்தை பலவீனப்படுத்துவதற்கு 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்று, அந்த சமூகத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய எதிரி அந்த சமூகத்தை தாக்குனா அந்த சமூகம் பலவீனம் அடையும். இவன் புற எதிரி, புற எதிரி, வெளிப்படையான எதிரி. இன்னொன்று இருக்குது, அக எதிரி. அவன் யாருன்னா உட்பூசல். உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒருத்தர் குழி பறிக்கிறது, உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு ஒருத்தர் திட்டுறது, உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு ஒருத்தருக்கு ஏமாற்றக்கூடிய வேலைகள், காலை பிடிச்சி இழுத்து விடுற வேலைகள், துரோகம் பண்ற வேலை. சொன்னாங்க, இந்த உட்பூசலுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் சொன்னாங்க. இன்ன ஷைத்தான கத் ஆயிஸா யஅபுதுல் முஸல்லூன், தொழுகையாளிகள், முஸ்லிம்கள் மூமின்கள்னு சொல்ல வேண்டிய இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுகையாளிகள்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூமின் முஸ்லிம்னா கண்டிப்பாக தொழுவார்னு அர்த்தம். சொல்றாங்க, தொழுகையாளிகள் இனிமேல் தன்னை வணங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையை ஷைத்தான் இழந்து விட்டான். இனிமேல் தொழுகையாளிகள் ஷைத்தானை ஒருபோதும் வழிபட மாட்டார்கள், வணங்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஷைத்தான் உங்களுக்கிடையே வேலை செய்வான். எப்படி வேலை செய்ய தெரியுமா? ஃபித் தஹரீஷி பைனக்கும், உங்களுக்கிடையில் தூண்டி விடுவதன் மூலமாக வேலை செய்வான். உங்களுக்கு உள்ள ஒருத்தருக்கு எதிராக தூண்டி விடுவான். உங்களில் உள்ள ஒருத்தரை மற்றவருக்கு எதிராக பேச வைப்பான். உங்களுக்கு உள்ள ஒருத்தரை உங்களுக்கு எதிராக கருத்து சொல்ல வைப்பான். கோடாரி காம்புகள் நிறைய பேர் இருப்பாங்க. கோடாரி காம்புகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஜாக்கிரதையாயிருங்க, உடந்தையாயிராதீங்க சொன்னாங்க. ரவியான தோழர்களே, இது நமக்கு மிகப்பெரிய பாடம். இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தை பலவீனப்படுத்துவதற்கு இந்துத்துவ அரசாங்கம் இப்படிப்பட்ட கோடாரி காம்புகளை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முத்தலாக்கு சட்டத்தை விமர்சிக்க வேண்டும், அவர்கள் கையில் சில கோடாரி காம்புகள் கிடைத்தார்கள். சிஏ சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதை ஆதரித்து பேசுவதற்கு ஒரு 2-3 தொப்பியை கொண்டு வரலாம். கோடாரி காம்பு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு எதிரிகளை உருவாக்கலாம். இதற்கு பலியாகி விடாதீர்கள்னு சொன்னாங்க. முனாஃபிக்குகளை இனம் காண வேண்டிய தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புற எதிரி நம் மீது மிக மோசமான வேட்டைகளை, அசுர வேட்டையை நடத்துவதற்கு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், உள்ளே இருக்கக்கூடிய கோடாரி காம்புகள் துணை செய்வார்கள். அதுக்கு பலியாயிராதீங்க என்று சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சுட்டிக்காட்ட விஷயம், ஒருபோதும் மார்க்கத்தை கைவிட்டு விடாதீர்கள். மார்க்கத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். மார்க்கம் தான் உங்களுடைய கௌரவம், மார்க்கம் தான் உங்களுடைய மானம், மரியாதை. மார்க்கத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து விட்டால் உங்களுடைய இடுப்பு வேட்டி அவிழ்ந்து விட்டது என்று பொருள். நீங்கள் நிர்வாணமாகி விட்டீர்கள் என்று பொருள். உங்களை கேவலப்படுத்திடுவாங்க. ஒருபோதும் குர்ஆனுடைய வழிகாட்டுதலை, சுன்னாவின் வழிகாட்டுதலை, சரியாவை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொன்னாங்க. எனக்கு பிறகு நீங்கள் ஒன்றை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். ஆனால் அதை பற்றி பிடிக்க விடாம, அதை கட்டியா பிடிக்க விடாம எதிரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பார்கள். தோழர்களே, எப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்தின் மீது அந்நிய எதிரிகள் படையெடுத்தார்களோ அப்போதெல்லாம் இந்த சமூகத்தின் அறிவை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, தீனை தான் ஒழிப்பதற்கு அவர்கள் திட்டம் திட்டார்கள். ஆனால் அந்த தீனை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கிறதுனால தீன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குது, உயிர்ப்போடு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நம்முடைய எதிரிகள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் இஸ்லாத்துடன் சம்பந்தம் இல்லாத நடைப்பிணங்களாக இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்புகிறார்கள்.
இருந்துக்கோ. எப்படி இருந்துக்கோ? எல்லார மாதிரி இருந்துக்க. ஒரு முஸ்லீமாக, கௌரவம் உள்ள ஒரு முஸ்லீமாக, நடத்தையால் இஸ்லாத்திற்கு சான்று பகரக்கூடியவனாக இருந்து விடக்கூடாது. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய எதிரிகள் நம்மை பற்றி நினைக்கிறார்கள். அதுக்கு ஒருபோது நீங்கள் வழி அமைச்சு கொடுத்துடாதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரபியான தோழர்களே, முஸ்லீம் சமூகத்திற்கு எப்பொழுது பின்னடைவு ஏற்பட்டது என்று வரலாற்று ரீதியாக நாம் சிந்தித்து பார்த்தால், எப்பொழுதெல்லாம் மார்க்கத்தை பின்னால் தள்ளிவிட்டு உலக ஆதாயத்தை முன்னால் கொண்டு வந்தார்களோ அப்பெல்லாம் முஸ்லீம் சமூகம் பின்தங்கி போயிருக்கிறாங்க. வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்லுது. தீன் முதலாவது, அதற்கு பிறகு மற்றது அப்படின்ற காலகட்டம் வரைக்கும் முஸ்லிம்கள் கண்ணியமாகவும் கௌரவமாக வாழ்ந்தார்கள். ஏன்? இந்த உலகத்திற்கே வழிகாட்டிகளாக வாழ்ந்தார்கள். இந்த உலகத்திற்கு அறிவு சூரியன்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நாகரிகமே கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி இன்றைக்கு பிற சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் தீன் முதலாவது அப்படிங்கிற அந்த நடைமுறையில் இந்த சமூகம் இருந்துச்சோ அப்பொழுதெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைத்தது. அப்பொழுதெல்லாம் உலக தலைமை முஸ்லிம்கள் கையில் இருந்தது. ரசூலுல்லாஹ் அதை இங்கே சுட்டி காட்டுறாங்க. ஒருபோதும் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு விடாதீர்கள், மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள், ஷரியத்தை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அதே போல் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டின இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்தவர்கள் வராதவங்களுக்கு போய் சொல்லிருங்கன்னு சொன்னாங்க. என்னைக்காச்சும் ஜும்மா பயானை வீட்டில் போய் சொல்லியிருக்கோமா? அஜர்த்து இன்னைக்கு இத்தனை விஷயத்தை பேசினாருன்னு என்னைக்காச்சும் யாராவது சொல்லியிருக்கோமா? யாராவது சொல்லியிருக்கோமா? கொஞ்சம் வச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இங்கே வந்தவங்க வராதவங்களுக்கு போய் சொல்லிடுங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், வராதவர்கள் உங்களை விட நினைவாற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட போய் இதை சேர்த்துருங்க, அவங்க உங்களை விட அதிகமாக நினைவு வச்சு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க போய் சேர்த்துருவாங்கன்னாங்க. தோழர்களை அப்படி அந்த சஹாபாக்கள் கொண்டு வந்து சேர்க்க போய்த்தான் இந்த சமூகத்திற்கு ஒரு ஷாஃபி இமாம் கிடைத்தார், இமாம் அபூ ஹனீஃபா கிடைச்சார், இமாம் மாலிக் கிடைச்சார், இமாம் புகாரி கிடைச்சார், இமாம் முஸ்லிம் கிடைச்சார். எப்படி கிடைச்சாங்க இவங்கெல்லாம்? அந்த சஹாபாக்கள் அந்த செய்தியை அடுத்த தலைமுறை கொண்டு போய் கடத்தினால தான் இவ்வளோ பெரிய விற்பனர்கள் கிடைத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கே வந்தவங்க வராதவங்களுக்கு கொண்டு போய் சொல்லிருங்க அப்படின்னு. அதே போல தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அந்த உரையில் சுட்டி காட்டினாங்க. என்ன தெரியுமா? அன்றைக்கு அவர்கள் இந்த செய்திகளையெல்லாம் சொல்லும்போது யாரையும் பார்த்து சகோதரர்களேன்னு சொல்லலை, தோழர்களேன்னு சொல்லலை, மூமின்களேன்னு சொல்லலை, முஸ்லிம்களேன்னு சொல்லலை. குறைஞ்சபட்சம் அவங்களோட ஹஜ்ஜிக்கு வந்தவங்க தானே, ஹாஜிகளேன்னு கூட கூப்பிடல. ரசூலுல்லாஹ் மக்களே மக்களேன்னு தான் கூப்பிட்டாங்க. ஐயுஹன்னாஸ் 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 இந்த வார்த்தை தான் கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹஜ்ஜத்துல் வதானுடைய உரை இன்னைக்கும் நெட்டில் இருக்குது, போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா பல தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ரசூலுல்லாஹ். மக்களே 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 அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சேர்த்துக்க சொல்கிறாங்க. நான் இங்கே சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் என் சகோதரர்களாகிய, என் தோழர்களாகிய, என்னுடன் ஹஜ் செய்தவர்களாகிய, முஸ்லிம்களாகிய, மூமின்களாகிய உங்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டியது, எல்லா மக்களுக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் மக்களே மனிதர்களேன்னு கூப்பிட்டாங்க, எல்லாத்துக்கும் அழைச்சி சொன்னாங்க. அவ்வளவு முக்கியமான செய்தி அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமை. இது அல்லாமல் இன்னும் நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நேரம் கருதி நான் சில செய்திகளை விடுக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தி நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஹைருத் துஆ யௌமி அரஃபா, துஆக்களில் மிகச் சிறந்தது அரஃபா நாளுடைய துஆன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு கேட்குற துஆ ரொம்ப சிறந்த துஆ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நாளில் நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்களும் சொன்ன சொற்களிலேயே துஆக்களிலேயே மிக சிறந்தது எது அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் இன்றைய தினத்தில் நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் சொன்ன சிறந்த சொல், சிறந்த துஆ என்று சொன்னார்கள். மூணாங்கலிமா தெரியுமில்ல, அதுதான், இது எதுவும் கிடையாது. இது சிறந்தது இன்றைக்கு சொல். நாலாங்கலிமா அதுதான் அது. அப்போ எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் இன்றைய தினம் நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார். அப்போ முன்னால் வந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான்னு அர்த்தம். மிகச்சிறந்த துஆ இது என்று சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்தீங்கன்னா துஆவுடைய வாசகமே எதுவுமே வராது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு எனக்கு இணை இல்லை, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து அவனுக்கே அரசாட்சி, அவனுக்கே புகழ் அனைத்தும், வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன்.
இங்கே எங்கேயாச்சும் துவா வருதா? துவாவே இல்லை. வெறும் இறை துதி அல்லது இறை புகழ் என்று சொல்லலாம். இறை புகழும் இறை துதியும் உள்ள இது சிறந்த துவா. இன்றைய நாளில் நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்களும் சொன்ன துவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க. இறை துதி என்று சொன்னால் இதில் எங்கே துவா இருக்கிறது? ரசூலுல்லாஹ் ஏன் இது துவான்னு சொன்னாங்க அப்படின்னா, ஏன் இன்னைக்கு இதை அதிகமாக ஓதணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இது துவாவா இல்லையா? முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது துவான்னு நமக்கு சொல்லி தராங்க. எப்படி துவா அப்படின்னா, இது வடிவத்தில் வேண்டுமானால் திக்ராக இருக்கலாம், இறை துதியாகவும் புகழாகவும் இருக்கலாம். ஆனால் இதற்குள் இருக்கக்கூடிய இலைமறை காயாக மறைந்திருக்கக்கூடிய கருத்து என்னன்னா துவா தான். என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, அவன் தனித்தவன், இணையானவன் யாரும் இல்லை என்று சொன்னால் இது ஏகத்துவத்தை குறிக்கிறது. இறைவா, ஓரிரை கொள்கை இறுதி மூச்சு வரை என்னை நீ நிலைநிறுத்து அப்படின்னு சொல்றது அங்கே இலைமறைகையாக இருக்கிறது. லகுல் முல்கு வலகுல் ஹம்து அப்படின்னு சொன்னா, இறைவா உன்னுடைய அரசாட்சியை எப்போதும் ஏற்றுக்கொண்டவனாக என்னை மறுமையில் நீயே ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறாய், அங்க யாரும் பேச முடியாது, அந்த நம்பிக்கை உள்ளவனாக என்னை நீ தொடர்ந்து வழி நடத்து. உன்னுடைய ஆற்றலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை எப்போதும் நீ வாழவை அப்படிங்கிற கருத்து இலைமறை காயாக அங்கே மறைந்திருக்கிறது. இது இறை புகழ்தான். ஆனால் இதில் இறை வேட்டலும் இறை வேண்டலும் பிரார்த்தனையும் இதில் இருக்கிறது. அதனால இதை திரும்ப திரும்ப இந்த நியத்தில் சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லிவிட்டாங்க. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ குதுசி வருது. ஒரு மனிதர், ஒரு அடியான் என்னிடம் எதையும் கேட்காமல் என்னை புகழ்வதிலேயே ஈடுபட்டு நேரத்தை கழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் என்ன கொடுப்பனோ அதை விட மிக சிறந்த ஒன்றை என்னை புகழ்ந்தவர்களுக்கு கொடுப்பேன். என்னை புகழ்றதுலேயே நேரத்தை அவர் கடத்திட்டாரு, என்கிட்ட எதையும் கேட்கறதுக்கு ஒரு டைம் இல்லை அப்படின்னா, கேட்டவங்க என்ன கேட்பாங்களோ அதை விட மிகச் சிறந்ததை நான் என்னை புகழ்ந்தவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாங்க. எனவே இது இறை புகழ்ந்து வச்சுக்கிட்டாலும் இதையே திரும்ப திரும்ப கேட்டாலும் அல்லாஹ் மிகச் சிறந்த ஒன்றை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒன்று. ஆக அருமையான தோழர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய இந்த வழிகாட்டலை இன்னும் ஒரு 5-6 மணி நேரம் இருக்குது. இதில் எவ்வளவு தூரம் நாம் அதிகமாக இதை ஓதி நன்மைகளை சேர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய நாள் என்பது மனிதர்களுக்கு ஒரு விடுதலை திருநாள். இது விடுதலை என்பது எதிரிகளிடம் இருந்தல்ல, நரகத்தில் இருந்து விடுதலை. நரகத்திலிருந்து விடுதலை. அந்த நரக விடுதலை என்பது நேரம் ஆக ஆக அரஃபா நாள் கழிய கழிய, அதாவது மதியானம் சாயந்தரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு வர வர சூரியன் மறைகின்ற வரைக்கும் இது இன்னும் கொஞ்சம் பலமாகிட்டே போகுன்ற சொன்னாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வீரியம் கூடிக்கிட்டே போகும். அதை பார்த்து சைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறான்னு சொன்னாங்க. எனவே இந்த நாளில் இதை நாம் அதிகமாக ஓதிக்கொள்வோம். அதுபோல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையில் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றக்கூடிய சமூகமாக நாம் இங்கே வாழ வேண்டும். நமக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கின்றன. முஸ்லிம் சமூகத்திற்கு சர்வதேச அளவில் நிறைய நெருக்கடிகள் இருக்கின்றன. இந்திய முஸ்லிம்களுக்கு இங்கே நிறைய சவால்கள் இருக்கின்றன. அனைத்துக்குமே தோழர்களே நமக்கு உறுதுணையாக இருக்க போவது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கடைபிடித்து வாழ்வது ஒன்றுதான் நமக்கான விடிவு காலம், நமக்கான பலம், நமக்கான வல்லமை என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல மனோபாவத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.